Welcome back to UPSC COC Learners Tamil channel. இந்த கிளாஸில் நம்ம ப்ரியம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனுக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்மளோட டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும். அந்த இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன மாதிரியான டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறது தான் இண்டெக்ஸ். வைஸ் நம்மளோட ப்ரியம்பிளும் அதே மாதிரி தான். நம்ம கான்ஸ்டிடியூஷனில் என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் இருக்குது அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ப்ரியம்பிள். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஒரு கான்ஸ்டிடியூஷனில் ப்ரியம்பிளோட ஆரம்பிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இந்தியாவும் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணி தான் ப்ரியம்பிளோட ஸ்டார்ட் ஆகுது. ஆல்சோ ப்ரியம்பிளில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் டு த கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷனோட ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் இந்த ப்ரியம்பிள். அண்ட் என்கே பல்கிவாலா இவர் ஒரு ஜூரிஸ்ட், ஆல்சோ கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரியம்பிளை ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, நம்மளோட ஸ்கூல் காலேஜெலாம் ஐடி கார்டு இருக்கும் இல்லையா, அதில் நம்மளை பற்றின ஒரு டீட்டெயில் இருக்கும். சேம் லைக் தட் கான்ஸ்டிடியூஷன் பற்றின ஒரு டீட்டெயில் தான் இந்த ப்ரியம்பிள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ப்ரியம்பிள் கொண்டு வரதுக்கு முன்னாடியே அதோட எசன்ஸை நம்ம டிசம்பர் 13, 1946 பார்க்கலாம். எப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை யார் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அண்ட் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை Jan 22, 1947 அப்போது அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட சாயல் தான் இந்த ப்ரியம்பிளில் பார்க்க முடியும். 1950 வந்த ப்ரியம்பிளும் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க ப்ரியம்பிளும் சேஞ்சஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி 3 வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று சோஷலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இப்போ நம்ம பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ப்ரியம்பிள்லேருந்து அந்த டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ரியம்பிள்லே பார்த்தீங்கன்னாக்கா வேர்ட்ஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாவரன், சோஷலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இதுதான் ஆர்டரு. இது என்ன பண்ணுவாங்க, மாற்றி கொடுப்பாங்க. சாவரன், செக்யூலர், அதுக்கப்புறமா சோஷலிஸ்ட், அண்ட் அதே மாதிரி சாவரன், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், அப்புறம் இல்லைனா ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக், சாவரனா, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை கிளப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் சாவரன், சோஷலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். அண்ட் ஆல்சோ ஜஸ்டிஸ் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்பாங்க. சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். அதே மாதிரி லிபர்ட்டியும் தாட், எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். இப்போ நம்ம ப்ரியம்பிளை டீகோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது ஒரு பூட்டுக்கு சாவி இம்பார்ட்டண்ட் இல்லையா, அதே மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு யார் பவர் கொடுக்குறா. ஸோ சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆஃப் இந்தியா. நம்ம தான் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு பவர் கொடுக்குறோம். செகண்ட் ஒன், நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த சாவரன், சோஷலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். ஸோ இதுதான் நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் சாவரன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸை நம்மளே தான் டீல் பண்ணுறோம். அண்ட் சோஷலிஸ்ட்னு சொல்லும்போது கவர்மெண்ட் என்டிட்டிஸ் இந்த மாதிரியாலாம் இருக்கு இல்லையா, அலாங் வித் ப்ரைவேட் பார்ட்டிஸ். செக்யூலர்னு சொல்லும்போது ஆல் ரிலிஜியன். டெமோக்ராட்டிக்னு சொல்லும்போது மக்களாட்சி. அண்ட் ரிப்பப்ளிக்கன் பொலிட்டி பார்த்தோன்னாக்கா நம்ம நாட்டுக்குன்னு ஒரு எலெக்டட் ஹெட் இருக்கிறாரு, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறோம். ஸோ இதுதான் ப்ரீஃப். இது டீட்டெயிலாக நம்ம இன்னும் பார்ப்போம். இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனோட நோக்கம் பற்றி பார்க்கலாம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ்னால் நமக்கு தெரியுது இல்லையா, ஒரு நியாயமான ஒரு முறை மாதிரி பின்பற்றுறது. அண்ட் லிபர்ட்டின்னு சொல்லும்போது ஃப்ரீடம். அண்ட் ஈக்குவாலிட்டின்னு சொல்லும்போது அனைவரும் சமம் மாதிரி இருக்கிறது. ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லும்போது நம்ம ரிலீஜியன் நிறைய இருக்குது, அண்ட் அது எல்லாம் கடந்து நம்ம எல்லோரும் ஒரு பிரதர்லிஹுட்டாக இருக்கணும், அதான் அதோட கான்செப்ட். அண்ட் லாஸ்ட், டேட் ஆஃப் அடாப்ஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம், அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், November 26, 1949. ஸோ இதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம டீட்டெயிலாக அந்த கீவேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சாவரன். சாவரனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 வேர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிபெண்ட். ஸோ டிபெண்ட்ன்ற வேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கிறது. அண்ட் அதே மாதிரி டொமினியன் சொல்லும்போது ஒரு முக்கியமான சில பதவிகள் மட்டுமே ஒரு இன்னொரு பார்ட்டி கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பார்த்தோன்னாக்கா ஆகஸ்ட் 15, 1947 இண்டிபெண்ட் வாங்குச்சு. நம்ம Jan 26, 1950 வரைக்கும் நம்ம பிரிட்டன் கூட டொமினியன் ஸ்டேட்டஸில் தான் இருந்தோம். அதாவது நமக்கு கவர்னர் ஜென்ரல் இருந்தார், அவர் பார்த்தோன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். அண்ட் ஆல்சோ அப்போ நம்மக்கிட்ட கான்ஸ்டிடியூஷன் கிடையாது.
கூடவே இம்பார்ட்டண்ட்டான டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இது எல்லாமே வந்து க்ரௌன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் லேட்டர் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்த பிறகு நமக்கு ஒரு எலெக்டட் ஹெட் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க, தட் இஸ் பிரசிடெண்ட். ஆல்சோ சாவரன் ஸ்டேட் அப்படின்ற ஒரு பதவியும் கிடச்சிது. நம்மளோட பிரியம்பிள்லே நீங்கள் பார்த்துருப்பீங்க சாவரன். இப்போ நம்ம சாவரனுக்குள்ள டீட்டெயிலாக போகலாம். சாவரன்ன்றது எந்த ஒரு கண்ட்ரிக்கும் நம்ம டிபெண்ட் ஆகியும் இல்லை, அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு கண்ட்ரிக்கு டொமினியன் ஸ்டேட்டஸாகவும் நம்ம இல்லை அப்படின்னு சொல்கிறதா சாவரன். அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னாக்கா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இந்த ரெண்டு விஷயமே இந்தியாவே பார்த்துக்கும். அதுதான் நம்ம சாவரன்ற அர்த்தம் குறிக்குது. ஆல்சோ 1949 நம்ம காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் மெம்பர் ஆனோம். காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ன்றது பிரிட்டனோட காலனிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குழு தான் இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். அந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸோட ஹெட்டாக பிரிட்டிஷ் க்ரௌன் இருப்பாங்க. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு குழுவில் நம்ம சேரும்போது அண்ட் ஆல்சோ அதோட ஹெட் பார்த்திங்கனாக்கா வேறொரு கண்ட்ரியாக இருக்குது இல்லையா, அது வந்து நம்மளோட சாவரன் ஸ்டேட்டஸை எந்த விதத்துலேயும் பாதிப்பு அடையாது. அண்ட் அதை ஜவஹர்லால் நேரு வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறாருனாக்கா, இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் கொடுக்கல. அண்ட் அதே மாதிரி எப்போ வேணாலும் ஒருத்தங்க சேரலாம், அண்ட் அதே மாதிரி அந்த குரூப்லேருந்து வெளியவும் வரலாம். அண்ட் ஆல்சோ நம்மள யுனைடெட் நேஷன் யூஎன்ஓவில் நம்ம 1945 மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கோம். அடிஷ்னலாக நம்ம எப்படி வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் வந்து அஃபேர்ஸ் பார்த்துக்கிறோமோ கூடவே நம்ம இன்னொரு நாட்டையும் அக்வயர் பண்ணலாம். அண்ட் நம்மளோட நாட்டில் இருக்க ஒரு குட்டி பகுதியை கூட நம்ம இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கலாம். தட் இஸ் அக்வயர் அ ஃபாரின் டெரிட்டரி ஆர் சீட் அ பார்ட் ஆஃப் இட்ஸ் டெரிட்டரி டு அ ஃபாரின் ஸ்டேட். இப்போ நம்ம செகண்ட் கீவேர்ட் பற்றி பார்க்கலாம், சோஷலிஸ்ட். பிஃபோர் மூவிங் இன் டு சோஷலிஸ்ட், நம்ம முன்னாடி பார்த்த சாவரன்லேருந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னு பார்க்கலாம். டொமினியன் அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸாக இருந்தது. எந்த டைம் பீரியட் பார்க்கும்போது August 15, 1947 Jan 26, 1950. ஸோ இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அண்ட் சாவரன் மூலியமாக என்ன மாதிரியான 3 பவர்ஸ், ஸோ நம்மளே சொல்லியிருந்தில்ல எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அஃபேர்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது, அண்ட் அதே மாதிரி ஒரு டெரிட்டரி அக்வயர் பண்ணுறது, அண்ட் நம்மளோட டெரிட்டரி இன்னொரு ஃபாரின் ஸ்டேட்டுக்கு கொடுக்கறது. இப்போ நம்ம சோஷலிஸ்ட்டில் போகலாம். சோஷலிஸ்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சோஷலிசம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஒரு பொருளை தயாரிக்கிறதுலேருந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் தான் எடுத்துக்கும். இங்கே ப்ரைவேட் பார்ட்டிக்கு எந்த ஒரு ரோலும் கிடையாது. பட் நம்மளோட சோஷலிசம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சோஷலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி இந்த 3 வேர்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த சோஷலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த வேர்டை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக, அதாவது வெளிப்படையாக வந்து இந்த வார்த்தையை கொண்டு வந்தாலுமே இதுக்கு முன்னாடி கூட, அதாவது 1976க்கு முன்னாடி கூட இந்த எசன்ஸை நம்ம டிபிஎஸ்பியில் பார்க்கலாம். இப்போ என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா 1976 இம்ப்ளிசிட்டாக இருந்தது, 1976க்கு அப்புறம் எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது. இம்ப்ளிசிட்ன்றது மறைமுகமாக காட்டுறது அண்ட் எக்ஸ்பிளிசிட்ன்றது வெளிப்படையாக காட்டுறது. அண்ட் ஆல்சோ காங்கிரஸ் பார்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் ஒரு செஷன்ஸ் நடத்துவாங்க. அதில் 1955 ஆவடி செஷன் நடந்திருக்கும். அதில் பார்த்தோன்னாக்கா எந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசல்யூஷன் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா காங்கிரஸோட நோக்கம் மற்றும் பிரியம்பிள் அண்ட் டிபிஎஸ்பியில் சொல்லக்கூடிய நோக்கங்கள் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம அதை செயல்முறைப்படுத்தணும். அது செயல்முறைப்படுத்துறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். அந்த பிளானில் முக்கியமாக ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் கையில் இருக்கணும், தட் இஸ் கவர்மெண்ட். ஆல்சோ ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் வெல்த். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேர்ம் வந்து ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்படியே வந்து தமிழில் அர்த்தம் புரிஞ்சிக்கக்கூடாது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நியாயமான முறையில் எல்லாருக்குமே அவங்களுடைய இன்கம்மை பிரித்து கொடுக்குறது, தட் இஸ் ஃபேர்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கம். ஆல்சோ பேசிக் நீட்ஸ் ஆஃப் லைஃப், தட் இஸ் ஃபுட், ஷெல்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பூர்த்தி செய்கிறது தான் இந்த ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். சோஷியலிசம் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அண்ட் இன்னொன்று கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம். இங்கே கம்யூனிஸ்டிக் சோஷியலிசமில் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டோட பார்ட் தான் இருக்கும். லைக் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே கவர்மெண்ட் தான் பார்த்துப்பாங்க. அண்ட் டெமோக்ராட்டிக் சோஷியலிசமில் மிக்ஸ்ட் எக்கனாமி, அதாவது பப்ளிக், தட் இஸ் கவர்மெண்ட், கூடவே ப்ரைவேட் 2 பேருமே எக்ஸிஸ்ட் ஆவாங்க.
நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். அண்ட் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்க்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இட் எண்ட்ஸ் பாவர்ட்டி, இக்னோரன்ஸ், டிசீஸ், இன்இக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்கன்னா ஜிபி பண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இது 2000 நடந்திருக்கும் இந்த கேஸ். ஆல்சோ இந்தியன் சோஷியலிசம் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் மார்க்சிசம் அண்ட் காந்தியிசம் லீனிங் ஹெவிலி டுவர்ட்ஸ் த காந்தியன் சோஷியலிசம். இது பார்த்தோன்னா நக்காரா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1983 சொல்லியிருப்பாங்க. வெல், நம்மளோட டெமோக்ராட்டிக் சோஷியலிசமை இந்திரா காந்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பிராண்ட் ஆஃப் சோஷியலிசம் இருக்குது. ஜஸ்ட் நேஷ்னலைசேஷன் பண்ணுறது மட்டும் கிடையாது நம்ம சோஷியலிசம். எது தேவையான இடத்துல மட்டுமே தான் நம்ம நேஷ்னலைசேஷன் பண்ணுவோம். வெல், நேஷ்னலைசேஷன்ன்றது ப்ரைவேட் ஓனர்ஷிப்லேருந்து கவர்மெண்ட் ஓனர்ஷிப்புக்கு மாறிடும். இப்போ நம்ம தேர்ட் கீவேர்டுக்கு போவோம், செக்யூலர். வெல், நம்ம செக்யூலரை பற்றி டீட்டெயிலாக சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தாச்சு. இதில் நம்ம ப்ரீஃபாக மட்டும் பார்ப்போம். வெல், இந்த டேர்ம் பார்த்தோன்னாக்கா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 1974 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நாடு ஒரு செக்யூலர் ஸ்டேட் அப்படின்றத இம்ப்ளிசிட்டாக ஆர்டிகல் 25 28 சொல்கிறாங்க. அண்ட் நம்ம நாடு பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்யுலரிசமை ஃபாலோ பண்ணுறோம். அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரிலீஜனுக்குமே ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் சப்போர்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்டேட்டஸ். இது எல்லாமே என்ஷூர் பண்ணுறது கவர்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் UPSC CSC லேர்னர்ஸ் தமிழ் சேனல்.